ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரியா குட்டியோட பர்த்டே விலாக் தான் இது. ரியா குட்டி இன்றைக்கி நாங்கள் எங்கே போகணும், போய் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ரியா குட்டி தான் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி அம்மா அப்பா அப்படியே எல்லாருமே கிளம்பிட்டோம். ஆட்டோவும் வந்துடுச்சு. ஆட்டோ பார்த்ததுமே ரியா குட்டி தான் ஃபஸ்ட்டாக ஏறி உள்ளே உட்காந்துட்டாங்க ஆட்டோவில். நெக்ஸ்ட்டு நானும் தம்பியும் வண்டியில் ஸ்கூட்டியில் போயிட்டோம். ரியா குட்டி எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு ரியா குட்டி கிளம்பிட்டாங்க. நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு மேட்டுப்பாளையத்தில் இருக்க. எத்தனை பேர் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தம்பியும் ஸ்கூட்டியில் கிளம்பிட்டோம். அப்பா அம்மாவும் ஆட்டோவில் பாட்டி சித்தப்பாவையும் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துடுவாங்க. நாங்களும் இங்கேருந்து கோவிலுக்கு போயிடுவோம். நாங்கள் போகிற டைம் சரியான மழை வேறு, பயந்துகிட்டே போனோம். ரொம்ப மழை வந்துடுச்சுன்னா நாங்கள் ஸ்கூட்டியில் மாட்டிக்குவோமே அப்படி சொல்லி பயந்துகிட்டே. நாங்கள் இருக்க சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து தோப்பு வீடு. ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்டிங்லேயே ஒரு விநாயகர் கோயிலோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் அதை காமிக்கிறேன். நம்ம எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாக மெயின் ரோட்டுக்கு வர போகிறோம். இங்கே நாங்கள் இருக்க இடத்துல வந்து இப்போ எல்லா ஃபெசிலிட்டியுமே எங்களுக்கு இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே, ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு இங்கே இல்லை. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எல்லா லைனும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் அதை காமிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போகிற வழியிலேயே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. இது வந்து ஊட்டி டு மேட்டுப்பாளையம். இப்போ நம்ம மெயின் ரோட்டுக்கு வர போகிறோம். இங்கே எங்கள் வீட்டிலேருந்து பிளாக் தண்டர் ரொம்ப பக்கத்துலேயே தான். இப்போ நம்ம வந்துவிட்டோம். இந்த கிளைமேட் இன்றைக்கி மழை வேறு, பயந்துகிட்டே நாங்கள் போனோம். லாஸ்ட்டாக நாங்கள் போகிற வரைக்கும் மழை வரல. நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். கோயிலுக்கு போய் மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்றதை அங்கே போய் பார்க்கலாம். என்னோடய வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலத்துக்கு தண்ணி வந்து மேலே பில்லூர் டேம்லேருந்து பத்ரகாளியம்மன் கோவில் வழியாக பவானிசாகர் டேமுக்கு தான் போகுது அந்த தண்ணி. இதுதான் அந்த பாலம். மேட்டுப்பாளையம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த பாலம். வந்து எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ நம்ம கோவிலுக்கு வந்து ஷார்ட்கட்டில் தான் போகிறோம். இது மைதானத்தில் இருக்க மாரியம்மன் கோவில். நம்ம ஷார்ட்கட்டில் போகும்போது இங்கே வந்து நிறைய லாரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து குடோன் இருக்குது. இங்கேருந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே ஃபுல்லாக இங்கே கொண்டு போகிறாங்க. நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ போகும்போதே உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேபேஜு, காலிஃப்ளவர் எல்லாமே இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்த ரயில்வே ட்ராக் தான் இது. இப்போ நம்ம கோவில் பக்கத்துலேயே வந்துட்டோம். இங்கே போகிற வழியில் தான் பாட்டி வீடும் இருக்குது. பாட்டி வீடுன்னு சொல்லும்போது நிறைய மெமரிஸ் இருக்குல்ல. நாங்கள் ஸ்கூல் லீவுக்கெல்லாம் பாட்டி வீட்டுக்கு இங்கே தான் வருவோம். இங்கேருந்து நம்ம கோவிலுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். பாட்டி வீடு இங்கே தான் இருக்குது. இங்கேயும் ஒரு பாலம் இருக்கும். இது வந்து இப்போ தான் கட்டினாங்க இந்த பாலமும். இந்த வழியாக போனாவும் இங்கேருந்து அந்த குளத்துக்கு போகலாம். நாங்கள் அங்கே ஸ்கூல் லீவில் இங்கே வரும்போது இங்கே தான் போய் தண்ணியில் போய் விளையாடுறதுக்காக அந்த சைடு தான் போவோம். எல்லாருமே ஃபேமிலியோடு போவோம். செம்ம ஜாலியாக இருக்கும் இங்கே. இந்த மெமரிஸ்லாம் எங்களுக்கு மறக்கவே முடியாது. இப்போ நம்ம கோவில் பக்கத்துலேயே வந்துட்டோம். எத்தனை பேர் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ரியா குட்டி பர்த்டே அதுமா காலையிலேயே நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் மழை பெய்யும், ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். கோவில் போய் சாமி கும்பிட முடியாதோ அப்படின்னு சொல்லி பார்த்தா மழையும் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். இங்கே நம்ம போகிற வழியில் ஒரு கம்பெனி இருக்குது, சாரதா மில். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே எங்கள் அத்தை வீடும் இருந்துச்சு. நாங்கள் இங்கே வரும்போது இங்கேயும் போவோம். செம்ம ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ அவங்களும் வெக்கேட் பண்ணிட்டாங்க இங்கேருந்து. இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். கோவில் என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். இது இந்த ஆர்ச் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு வரதுக்கும் இப்போ வரதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியாவாக பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இங்கே என்னென்னா கெடா வெட்டுறது, சாப்பாடு செய்கிறது ஃபுல்லாகவே இந்த சைடு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக இது பார்க்கிங் ஏரியா ஆக்கிட்டாங்க.
இங்கே குட்டி குட்டி கடைகள்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி கோவில் வேலை நடந்துட்டு இருக்கறனால முன்னாடி வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. முன்னாடி ராஜகோபுரம் கட்டிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு vlogல நம்ம வரும்போது பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கோயிலுக்கு வந்ததுமே. உள்ள முன்னாடி அம்மா தம்பி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா பாட்டியெல்லாம் வந்துட்டாங்க. சித்தப்பா பாட்டி ஆற்றுல போய் காலெலாம் கழுகிட்டு அங்கே இருக்க விநாயகரையும் கும்பிட்டு நம்ம கோயிலுக்கு இங்கே வரலாம். அதுக்காக தான் போகிறோம். சித்தப்பாவை பார்த்தது ரியா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இங்கே முன்னாடி நெய் தீபம் ஏற்றுறது எல்லாமே இப்போ வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்படி இருக்குது. நம்ம இதே ராஜகோபுரம்லாம் கட்டினதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் நமக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மேட்டுப்பாளையம் வரீங்கன்னா கண்டிப்பாக பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வாங்க. இது நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறது கோவிலோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆடி மாதத்தில் வந்து நம்ம நிறைய வேண்டுதல் வச்சுருக்கவங்களும் அன்னதானம் கொடுக்குறவங்க லாரி லாரியாக வந்து எப்படி ஒரு 20-30 லாரி பேர் இருக்கும். அந்த மாதிரி வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. இது ஃபுல்லாக இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் அன்னதான மண்டபம். ரியா குட்டி என்கிட்ட கோயிலுக்கு சித்தப்பாவை பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட வரவே இல்லை. அதுக்கப்புறம் நானாக தான் போய் ரியாவை தூக்கிட்டு வந்தேன். இது கோவில்கிட்ட இருக்க அன்னதான மண்டபம் தான். இங்கே வந்து டெய்லி 100 பேருக்கு அன்னதானம் இருக்கும். அதுவும் அமாவாசை அன்னைக்கு, அமாவாசைக்கும் அடுத்த நாளும் டெய்லியுமே 2 நாளுமே இருக்கும் சாப்பாடு. மழைனால சித்தப்பாவும் கொடையை பிடிச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்து அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஆற்றுக்கு போயிட்டுருக்கோம். ஆற்றுல இருக்க போய் விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம். இங்கே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கோவிலுக்கு வந்தது அன்னதானம் எங்களுக்கு கிடைக்குன்ற ஒரு இதே இல்லை. ஆனால் கோவிலில் வந்து அன்னதானம் சாப்பிட்றது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரியாவுக்கு தெரிஞ்சிச்சு நான் ரியாவை வீடியோ எடுக்கிறேன்னு. ரியா இப்போ ஸ்லோவாக நடக்கிறாங்கல்ல, வந்து பாருங்கள் ஆற்றுல போய் ரியா என்ன ஆட்டம் போடுறாங்கன்னு. இந்த சைடு ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது இந்த சைடு தான் எல்லாருமே போவோம். இப்போ வந்து ஃபுல்லாக நான் கட்டிக்கிட்டு கோவிலுக்கு புதுசாக இது பண்ணுறதுனால அந்த பக்கம் வச்சுட்டாங்க. இந்த சைடு போகக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. ரியா குட்டி தண்ணியை பார்த்தது ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே போய் காலைல கழுவி விநாயகரை கும்பிட்டு மேலே சாமி பார்க்க போகலாம். இன்றைக்கி அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாளுன்றதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. அமாவாசை அன்னைக்கு இன்னும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆடி மாதம் 30 நாளும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆடி மாதத்தில் தீக்குண்டம் இறங்குறது அந்த மாதிரி நிறைய விசேஷமாக சிறப்பான பூஜைகள்லாம் இருக்கும். ரியா குட்டி தண்ணியை பார்த்தது எங்களை யாரையுமே திரும்பி பார்க்கவே இல்லை, வருமா இல்லையான்னு. ரியா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி கூடவே போய் ரியாவை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தான். ரியா தண்ணிக்குள்ளே இறங்குனதும் மேலே ஏறவே இல்லை. அப்புறம் தம்பி பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னையை பார்த்ததும் மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிட்டாங்க. கால் கழுகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மேலே தூக்கி பிடிச்சி ட்ரெஸ் நனைஞ்சிடும் சொல்லி அதுக்கெல்லாம் ரியா ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டே செம் ஹாப்பி ரியா. செம்ம ஜாலியாக இருந்தது ஃபேமிலியோடு போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது. மறுபடியும் வா போகலான்னு ஒரே அழுக. பார்த்தீங்களா எப்படி ஜம்ப் பண்ணுறாங்கன்னு. எங்கள் பாட்டி ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்பா ஃபோட்டோ எடுக்கிறாங்க சொல்லி. அப்புறம் வந்து விநாயகரை கும்பிட்டு முன்னாடி கோவிலுக்கு வந்துட்டோம்.
உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு இங்கே ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டோம். இங்கே எதுக்கு உப்பு போட்டிருக்காங்கன்னா, இந்த தீக்குண்டத்து டைம் இங்கே தான் தீ இறங்குவாங்க. அதனால ஃபுல்லாக இங்கே தான் வந்து இங்கேயே எல்லாருமே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம். ஆடி மாதம் திருவிழா ஸ்டார்ட் ஆயிரும். ரியா குட்டியோட அப்பா இல்லாததான் ரொம்ப மிஸ் பண்ணணும். அப்புறம் எல்லாருமே இங்கே சாப்பிட வந்துட்டோம். அன்னதானம் வந்து நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை, எதிர்பாராமல் நடந்த விஷயம். கோவிலுக்கு போனதுமே அது பர்த்டே, அதுவும் அன்னதானத்தில் வந்து சாப்பிட்றது ரொம்ப பிளஸ்டு தான். நாங்கள் டெய்லி 100 பேருக்கு அன்னதானம் இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு சாம்பார், சாப்பாடு, வடை, பாயாசம், பொரியல் எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு ஹாப்பியாக கிளம்பிட்டோம். ரியாவே நானே சாப்பிட்றேம்மா, நீ ஊட்டி விட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால ரியா குட்டியே அள்ளி சாப்பிட்டாங்க. ஓகே பாய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.